அனைவருக்கும் அற்புதமான காலை வணக்கம். உங்களின் ஒருவன் வி சுரேஷ்குமார். தினம் ஒரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் குடிமை. குறள்: நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும், காட்டும் குளத்தில் பிறந்தார் வாய்ச்சொல். குறள் எண் 959. குறளின் விளக்கம்: ஒரு விவசாயி அவர் எந்த நிலத்தில் இருந்தார் என்பதை அவர்களுடைய கால் காட்டிவிடும். அதேபோல் ஒருவருடைய சொல்லை பொறுத்து அவர் எந்த குடியில் பிறந்தார் என்பதை அவர் சொல்கிற சொல்லை காட்டிவிடும் என்கிறார் வள்ளுவர். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு பயிர் விளைஞ்சதுக்கு அப்புறம் அந்த பயிரை பார்த்து அந்த பயிர் எந்த நிலத்தில் விளைந்தது என்று அறிந்து கொள்வார்கள். அது நல்ல நிலத்தில் விளைந்ததா, மண் சத்தானதா, களிமண்ணா, செம்மண்ணான்னு சொல்லிட்டு அதோடைய பயிரை வளர்ந்த விதம் பார்த்து நாம் தெரிந்து கொள்வோம். அதே போல் ஒருவருடைய சொல்லின் பொறுத்து, நாம் சொல்கிற வார்த்தைகளை பொறுத்து ஆன்றோர்களும் சான்றோர்களும் நம்மளுடைய குடியை பொறுத்து நல்ல குடியில் பிறந்தவரா, உயர்ந்த குடியில் பிறந்தவரா என்று நாம் சொல்கிற சொல்லை பொறுத்து அவர்கள் கணித்து விடுவார்கள். ஆகையால் இக்குறள் மூலம் நாம் அனைவரிடம் பண்பாளராக நல்ல வார்த்தைகளை கூறி நம்மளுடைய குடியை உயர்த்தி காட்டுவோம். மீண்டும் திருக்குறள்: நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும், காட்டும் குளத்தில் பிறந்தார் வாய்ச்சொல். திருக்குறள் கற்போம், வாழ்வில் உயர்வோம். நன்றி, வணக்கம்.